என் இனிய நல் உறவின் உறவுகளை, நாம் இன்று 12/7/25 இருக்கின்றோம். நல் தூய ஆவியின் துணை நம்மில் என்றும் அன்னை மரியா நமக்காக பரிந்துரைத்து இறைவனிடம் தினம் நமக்காக பரிந்து பேசி வருகிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 92:1-2-3. இன்றைய வாசகம் தொடக்க நூல் 49, 29, 32, 50, 15, 26. இன்றைய கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 10:24-33. இயேசு, குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும் என்றார். மற்றும் நாம் என் பெயல்செபு என்று அழைப்பவரை இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? வீட்டு தலைவரையே இப்படி பேசும்போது மற்றவரெல்லாம் எப்படி என்று இயேசு, நாம் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் இருக்குபவர்களுக்கு நரகத்திற்கு நம்மை தள்ள வேண்டியவர்களுக்காக நீங்கள் அஞ்சுங்கள், பயப்படுங்கள். ஆனால் அவற்றில் தள்ள முடியாதவருக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். நாம் பயப்பட வேண்டியது இறைவன் ஒருவருக்கு மட்டுமே. ஒரு சிட்டுக்குருவிக்கு ஒரு நல்ல விலை இருக்கும்போது மனிதர்கள் நீங்கள் அவர்களை விட விலையேற பெற்றவர்கள், அஞ்ச வேண்டாம். இன்றைய வாசகங்களில் 4 இடங்களில் அஞ்ச வேண்டாம் என்ற ஆறுதல் தரும் சொல்லை காண்கின்றோம். முதல் வாசகத்தில் யோசேப்பு அவருடைய சகோதரர்களை பார்த்து, தீமையை நன்மையாக மாற்றும் ஆற்றல் கடவுளோடு உண்டு, ஆகவே அஞ்சாதீர்கள் என்கிறார். நம்மை விட ஆற்றல் மிக்க ஒருவர், எல்லாரையும் விட நம்மை அதிகம் அன்பு செய்யும் ஒருவர் நம்மோடு இருக்கின்றார் என்று நாம் நம்பினால் நம் வாழ்வில் அச்சம், நடுக்கம், தயக்கம், கலக்கம், மயக்கம் இருக்காது. கடவுள் எங்கேயும் எப்பொழுதும் தூய ஆவியார் உருவிலே நமக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். யோவான் 3:24, ரோமையர் 8:9-11 சொல்வது போல என்று நாம் நம்புவோம். நாம் ஒரு குருவானவர் இருந்தார். அவர் சீடர்களுக்கு எப்பொழுதும் நல்லதையே கற்பித்து வந்தார். ஆனாலும் இந்த சீடர்களுக்கு எது சொன்னாலும் ஒரு சோம்பல், எது சொன்னாலும் ஒரு தயக்கம். ஒரு நாள் ஒரு புதிதாக அவரிடம் ஒரு சீடர் சேர்ந்து விட்டு, நான் உங்கள் மடத்தில் சேர்ந்து நான் குருவாக வேண்டும், நான் படிக்க வேண்டும், இந்த குரு பட்டம் பெற்ற மாணவர்களைப் போல் நானும் படிக்க வேண்டும் என்றார். அந்த குருவுக்கு இந்த இருக்கும் சீடர்களை விட அவரை பார்க்கும்போது அவரால் அது முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு பெரிய பணக்காரன் வீட்டு மனிதனைப் போல இருக்கிறான் என்று அவருக்கு தோன்றுகிறது. அப்பொழுது அவர் சொல்கிறார், இங்கெல்லாம் உங்களை போன்றவர்களுக்கு இடமில்லை. இங்கு தன்னையே தாழ்த்தி தன்னையே எல்லாவற்றுக்கும் ஒப்பு கொடுக்கும், எதுக்குமே அச்சம், நடுக்கம், தயக்கம், கலக்கம், மயக்கம் இல்லாத ஒரு இடம் இது. அதனால் உங்களால் இது முடியுமோ முடியாதோ தெரியாது என்று சொல்லும் பொழுது அந்த சீடர், இல்லை குருவே, நானும் உங்களோடு இருந்து மற்ற சீடர்களைப் போல நான் பயின்று கொள்ள ஆசை, கற்றுக்கொள்ள ஆசை, நான் எல்லாவற்றையும் துறந்து வந்தேன் என்று சொல்கிறார். ஆனால் அந்த குருவுக்கோ இவரை ஏற்றுக்கொள்ள மனமே இல்லை. இருந்த போதிலும் ஓகே, அங்கு மற்ற மாணவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் போய் பார் என்றும் பொழுது அங்கு அவர்கள் செய்வது இவருக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு அம்மா அந்த வீட்டில் இருக்கிறார்கள். அப்போ அந்த அம்மா கிட்ட கேட்குறாரு, நான் இங்கே குரு பயில நாங்கள் வந்திருக்கிறேன்னு. அப்போ அந்த அம்மா ஒரு இடத்த காட்டுறாங்க, அந்த இடத்த போய் நீ க்ளீன் பண்ணணும்னு. அதான் பன்றிகள் வாழ்ந்த இடம், ரொம்ப டர்ட்டி. அதை இவர் லைஃப்லேயே அந்த மாதிரி டர்ட்டி இவர் பார்த்ததில்ல. அவர் மூக்கை பிடித்து கொண்டு ஓடி போய் நிற்கிறார். அவர்கிட்ட நின்றுட்டு, குருவே, நீங்கள் என்ன நினச்சின்னு இருக்கிறீங்க? நானெல்லாம் இந்த வேலை அதான் அவர் சொல்கிறாரு, இதைத்தானே நான் முன்பே சொன்னேன். நீங்கள் இங்கே இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு மனக்கசப்போ இல்லை எதுவுமே இருக்காது, இந்த மாதிரி தான் செய்யணும்னு. அப்போ இவர் மனதை திடப்படுத்தி கொண்டு மற்றும் இன்னொரு இடத்துக்கு போகிறார். அப்போ அந்த அடுத்த ரூமுக்கு போகும்போது அங்கே ஒரு வயதான பாட்டி சொல்கிறாங்க, இதோப்பா, இது தான் உன்னுடைய வேலை. என்னன்னு பார்த்தா மாட்டு சாணத்தை அள்ளணும். இவருக்கு மூக்கை பிடித்து கொண்டு வெளியில் ஓடி வருகிறார். நான் இவ்வளவு என் வீட்டில் எப்படி இருக்குது, நான் ஒரு பெரிய மகாராஜனாக வாழ வேண்டுவேன், நான் இப்படி இருக்கேனே அப்படின்ட்டு இல்லை, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. அப்போ நீ அந்த குருவிடம் போனால் அவர் உன்னை அனுப்பிடுவார், நீ வீட்டுக்கு தான் வாபஸ் போகணுன்னு. ஆனால் அதையும் மீறி இவர் குருவிடம் இருக்கும்போது,
அப்போ குரு சொல்கிறாரு, மீண்டும் நான் இதைத்தான் முன்பே சொல்லிவிட்டேனே, இங்கே இருப்பவர்களுக்கு இதெல்லாம் இருக்காது, ஆனால் உனக்கும் இது இருக்குது, அதனால் நீ வந்து இங்கே இந்த இடத்துல செய்ய முடியாதுன்னு. அப்போ இல்லை, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. அப்போ மூன்றாவதாக ஒரு இடம், அங்கு அவர் முன்னால் எல்லா விதமான பழங்களும் காய்கறிகளும் உலகப்போக்குகளும் எல்லாமே அவர் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு உள்ளவர்களோ ஒரு காவி உடை அணிந்து அந்த அனைத்தையும் உற்று நோக்கக்கூட நேரம் இல்லாமல் இறைவனை தொழுது கொண்டும் அங்கே இருக்கிறார்கள். அதை பார்த்தவுடன் இவருக்கு பசி, இதை போய் சாப்பிட்ணும், அங்கே எல்லாமே இருக்குது, அது உள்ள ஒரு செகண்ட் வேர்ல்டு இருக்குது. அப்போ இவர் பார்த்துட்டு, நான் வந்து எந்த காரணத்தை கொண்டும் இந்த உள்ளே நான் இருக்க முடியாது, அதனால் நீ தயவுசெய்து நான் வெளியே போகலான்னு வரும்போது குரு சொல்கிறாரு, இதை அனைத்தையும் கடந்து விட்டாய், இனி நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீ பயில வேண்டும் என்று. அப்பொழுது அவர் மனமாறி அந்த இடத்தில் இருக்கிறார். அதான் நாம் சகிப்புத்தன்மை என்பது நமக்குள் இருக்கும், அதை நாம் வெளிப்படுத்தும் போது நாம் நல்ல ஒரு குருவாக மாற முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.